1.3 லாஸ்ட் சம். இது கொஞ்சம் பெருசாக வரும், ஆனால் ரொம்ப ஈஸி தான், செஞ்சிடலாம். ஓகேவா? அருகில் உள்ள அட்டவணையில் ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. அட்டவணையில் 4 நபர்களின் முன்னங்கைகளின் நீளம் மற்றும் அவர்களுடைய உயரங்கள் தகவல் வழங்கப்பட்டுள்ளன. இதுதான் முன்னங்கை நீளம், உயரம் கொடுத்துருக்காங்க. அந்த விவரங்கள் அடிப்படையில் ஒரு மாணவரின் உயரம் ஒய் மற்றும் முன்னங்கை நீளம் எக்ஸ். ஓகேவா? இது எக்ஸ், இது ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. உறவை ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி என கண்டுபிடித்தார். இங்கு ஏ மற்றும் பி ஆகிய மாறிலிகள். ஓகேவா? ஏயும் பியும் நம்ம கண்டுபிடிக்கணுமே தான். இப்போ இந்த இதில் அதை வச்சு ஒரு 4 சம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த உறவானது சார்பாகுமா ஒரு இது ஒன்றும் பிரச்சனை, ரிலேஷன் ஆகுமா அப்படின்ட்டு இதை எக்ஸ் ஒய் நம்ம டயக்ராம் போடுவோம்ல, அது மாதிரி போட்டுட்டு இது பண்ணி கண்டுபிடிக்கிறது. அடுத்து ஏபி கண்டுபிடிக்கிறது. அடுத்த ஸ்டெப் நம்ம கண்டுபிடிச்சி பார்ப்போம். இப்போது அந்த ரிலேஷன் நம்ம பார்த்துருவோமா? ரிலேஷன் ஒன்றும் இல்லை, அந்த எக்ஸ் ஒய் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதை நம்ம ஒவ்வொருக்கும் இந்த மாதிரி டயக்ராம் போட்டு காட்ட போகிறோம். அவ்வளோதான். 35 45 50 55 50 55. ஓகேவா? 56 65 69.5 74. ஓகேவா? அவங்க கொடுத்துருக்க அதே ரிலேஷன் தான். அப்படியே கொடுத்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று ஆகுது, ரிலேஷன் போட்டுறணும். அப்போது ஆர் ஈக்குவல் டு நம்ம அந்த இது எழுதுவோம்ல, செட்ஸ் எழுதுவோம்ல, அந்த இது மாதிரி 35, 56, 45, 65, 50, 69.5. அடுத்து 55, 74. ஓகேவா? ரிலேஷன் எவ்வளோ சிம்பிளான மேட்ரு. ஃபஸ்ட் சம் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஏ ப்ளஸ் ஏயும் பியையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ரிலேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இதையும் இதில் கொடுத்துருக்க இந்த ஃபார்முலாவையும் வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அதில் ஒரு க்ளூ நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு இந்த 35, 56 எடுத்துக்குவோமா? இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். ஏன் நான் சொல்கிறேன் இருங்க. ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஓகேவா? இப்போ ஒய்ங்கிறது இந்த 56ன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? 56 ஈக்குவல் டு ஏ நமக்கு என்ன தெரியாது, எக்ஸுக்கு இந்த 35 வச்சுக்கலாம், ப்ளஸ் பி. ஓகேவா? பியும் தெரியாது. இதை வந்து ஃபஸ்ட்டு 1ன்னு வச்சுக்குவோம். இப்போது அதே மாதிரி 45 65 இருக்குல்ல, 45 65 இது இருக்குல்ல, இதை அதே மாதிரி அந்த ஒய் ஃபார்முலாவுக்கு எடுத்து வச்சுக்குவோம். ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இப்போ அந்த ஒய்க்கு அந்த 65 வச்சுக்குவோம். 65 ஈக்குவல் டு ஏக்கு ஏ போட்டு எக்ஸுக்கு பதிலாக அந்த 46 வச்சுக்கிட்டு ப்ளஸ் பி. ஓகேவா? இதை 2ன்னு வச்சுக்குவோம். இப்போ 1ஐயும் 2ஐயும் வரிசையை எழுதுவோம். பெரிய நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிட்டு சின்ன நம்பரை அடுத்து எழுதுவோம். 65 ஈக்குவல் டு 46 ஏன்னு எழுதிடுவோம். ஏ இன்ட்டு 46 46 ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? அடுத்து அந்த ஃபஸ்ட்டு போட்டோம் பாருங்கள். 56 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 35, அப்போ 35 ஏன்னு எழுதிடுவோம். 35 ஏ ப்ளஸ் பி. இப்போ இது ரெண்டையும் கழிப்போம். பிக்கு பி அடி ஆயிருமா? பிக்கு பி அடி ஆயிரும். 46 ஏல 35 ஏ போச்சுன்னா எவ்வளவு? 35 இங்கிட்டு ஒரு 5 6 ஏ ஈக்குவல் டு 6 ஏ. இங்கே 65ல் 56 போச்சுன்னா 56, இங்கிட்டு 4, அங்கிட்டு 9. ஓகேவா? அப்போது 9 ஈக்குவல் டு 6A. அப்போ இந்த மல்டிப்ளேஷனில் இருக்கிறது இங்கே டிவிஷனில் கொண்டு போயிடலாமா? அப்போது A ஈக்குவல் டு 9/6. ரெண்டுமே அடியாகுமா? சாரி, இதில் நம்பரை எழுதும்போது மாற்றி எழுதிட்டேன். 45 65 இங்கே 46 65 எழுதிட்டேன். 45, அப்போ இங்கே 45.
இங்கேயும் 45 45 மைனஸ் திரும்ப உங்களை எழுதுகிறேன். 65 ஈக்குவல் டு 45 ப்ளஸ் பி 45A. 56 ஈக்குவல் டு 35A ப்ளஸ் பி. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். பிக்கு பி அடி ஆயிடுச்சு. 45Aல 35A போச்சுன்னா 10A. 65ல் 56 போச்சுன்னா 9. இப்போது இந்த ஏ இங்கே வச்சுக்கிட்டு 10 அங்கிட்டு மைனஸில் டிவிஷன்லாம் கொண்டு வந்துடுறோம். அப்போ ஏ ஈக்குவல் டு 9/10. அப்போ ஏ ஈக்குவல் டு ஒரு பாயிண்ட்டை வச்சு 0 சேர்த்துக்கிறோம். 110 is 9 10s are 90. ஓகேவா? 0.9. ஏ ஈக்குவல் டு 0.9. ஓகேவா? இதுதான் ஏ. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு இந்த 56 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 35 ப்ளஸ் பின்னு போட்டோமா? 56 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 35 ப்ளஸ் பி. இப்போது 56 ஈக்குவல் டு ஏ தான் இப்போ தெரிஞ்சிருச்சே. 0.9 இன்ட்டு 35 ப்ளஸ் பி. ஓகேவா? இப்போது 56 ஈக்குவல் டு இப்போ 9 வந்து 35ஓட பெருக்குங்க. என்ன வருது பார்ப்போம். 35 9 9 5 are 45. 3 9s are 27. 27 18 27 27 30 31. அப்போ இங்கே ஒரு டிஜிட் இருக்கிறனால 31.5. ஓகேவா? 31.5 ப்ளஸ் பி. இப்போது இங்கிட்டு ப்ளஸில் இருக்கிறத பிக்கு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பி அங்கனுக்குள்ளே வச்சுட்டு இதை இங்கிட்ட மைனஸ் கொண்டு வந்துடுறோம். 56 மைனஸ் 31.5 ஈக்குவல் டு பி. இப்போ பிக்கு தெரியணும்னா இதையும் மைனஸ் பண்ணால் முடிஞ்சு வச்சு. இப்போது 56 31.5 இவனுக்குள்ள 56 வெறும் 56 போடாமல் 0.0 சேர்த்துக்குங்க. இப்போ 560லேருந்து 315 கழிக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது 60ல் 15 போச்சுன்னா அவ்வளவு 45. 5ல் 3 போச்சுன்னா 2. இப்போது ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்க வேண்டியதான். அப்போது பி ஈக்குவல் டு 24.5. ஓகேவா? இப்போ ஏயும் கண்டுபிடிச்சாச்சு, பியையும் கண்டுபிடிச்சாச்சு. அதை தனியாக பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். 0.5 பாக்ஸ் போட்டு பி ஈக்குவல் டு 24.5. ஓகேவா? இப்போ ஒய்யோட ஃபார்முலாவை நம்ம நம்பரோட எடுத்து எழுதிக்கிறோம். ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி தானே கொடுத்துருக்காங்க. இப்போது ஒய் ஈக்குவல் டு ஏ நமக்கு தெரிஞ்சு போச்சு. 0.9x ப்ளஸ் 24.5. ஓகேவா? இந்த ஆன்சர் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம இது தொடர்ச்சியாக 2 சமயம் நம்ம செஞ்சுட்டோம். ஏயும் பியையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த சார்பாகுமா, இது சார்பாகும்ன்றதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏ ப்ளஸ் பி காண்க சொல்லியிருக்காங்க. ஏ ப்ளஸ் பியை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ முன்னங்கை நீளம் 40 சென்டிமீட்டரில் அந்த நம்பரின் உயரத்தை காண்க. இப்போது முன்னங்கை நீளம் கொடுத்துருக்காங்க, உயரத்தையும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஒவ்வொரு ரீடிங்க்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. முன்னங்கை நீளம் 40 சென்டிமீட்டர் எனில் உயரத்தை காண்க. இப்போது எக்ஸு கொடுத்துருக்காங்க. எக்ஸை 40ன்னு கொடுத்துட்டு இதுக்கு கேட்குறாங்க. இப்போ இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியுமா நம்மளால்? எக்ஸை கொடுத்துட்டு ஒய் என்னன்றது கேட்குறாங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு 0.98 எக்ஸு போடுவோம்ல, எக்ஸுக்கு பதிலாக அவங்க முன்னங்கை நீளம் கொடுத்துட்டாங்க பாருங்கள். 40 கொடுத்துருக்காங்களா, 40 ப்ளஸ் 24.5. இப்போ நம்ம இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? ஒய்யாலேயே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒய் ஈக்குவல் டு 9 இது ரெண்டையும் இப்போ இருக்குங்க. என்ன வருது பாருங்கள். 9 4s are 36 ப்ளஸ் 24.5. இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க. 9 ஈக்குவல் டு இதையும் கூட்டுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் மேட்ரு கிடையாது. சைடில் எழுதி கூட கூட்டுங்க.
36 24.5. இது 0 மாதிரி வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 0 5 கூட்டினா 5 தான். 6 4 10, 0 1 வச்சுக்கிட்டு 3 8 3 1 4 4 5 6. ஓகேவா? அதே மாதிரி 60.5 60.5. இப்போ இந்த சம் வந்து எத்தனாவது சம்மு? தேர்டு சம். ஓகேவா? ஃபோர்த்து சம்மு அதோட இன்னும் கொஞ்சம் ஈஸி தான். இப்போது உயரத்தை கொடுத்துட்டாங்க 53.3 அங்குலம் எனில் அவர் முன்னங்கை நீளத்தை கண்டுபிடிக்க. அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கே தெரியும். இப்போ ஒய்யை கொடுத்துட்டாங்க. ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? 53.3. ஓகேவா? உள்ளுக்குள்ளே மற்றதெல்லாம் நமக்கு இதை கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே எக்ஸை மட்டும் கொடுத்துருப்பாங்க. 0.9 எக்ஸு ப்ளஸ் 24.5. ஓகேவா? 53.3 = 0.9 எக்ஸை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு ப்ளஸ் 24.5. இப்போ என்ன பண்ணுறோன்னா எக்ஸை இதை மட்டும் வச்சுக்கிட்டு இதை வந்து மைனஸில் கொண்டு வந்துடுறோம். 53.3 மைனஸ் 24.5 = 0.9x. ஓகேவா? இப்போது இது பாயிண்ட்டாக வரதெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஒரே நம்பராக எடுத்து எழுதிக்கிங்க. 533 கூட வச்சுக்கோங்க. 533 245ன்னு எழுதிக்கிங்க. ஓகேவா? இப்போ இதை செப்பரேட் பண்ணுங்கள். என்ன வருதுன்னு பாருங்க. 3க்கு 5 போகாது. ஓகேவா? அப்போது 288 புள்ளி வச்சுக்கணும். ஓகேவா? 228.8 = 0.9x. அப்போ x = 28. இப்போ இது தானே மைனஸ், இது மேலே இருக்கும், இது கீழே வரும். இப்படி கொண்டு வரோம், அதை அப்படியே திருப்பி எழுதிக்கிறோம். ஓகேவா? 8 மைனஸ் 0.9. ஓகேவா? ரெண்டையுமே 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 10ஆல் மல்டிப்ளை பண்ணி அந்த இதிலேருந்து எடுத்து வெளியில் கொண்டுட்டு வரோம். 288/9. இப்போ அதை நம்ம அடித்து கொடுத்தா 32. அங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? முன்னங்கை நீளத்தை. அப்போ சென்டிமீட்டர், 32 சென்டிமீட்டர். ஓகேவா? இது ரொம்ப ஈஸி. நான் ஓவராலாக திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். ரொம்ப ஈஸிக்கு ரொம்ப பெரிய சம்மு, ஆனால் ரொம்ப ஈஸியான சம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ரிலேஷனை கண்டுபிடிக்கிறோம். ரிலேஷனை கண்டுபிடிச்சி ஏபி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏபிக்கு அவங்களே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை வந்து ஃபஸ்ட்டு செட்டு எடுத்து ஒன்று எழுதி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுதியிருக்கோம் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிக்கு. அதேமாதிரி செகண்ட் செட் எடுத்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு எடுத்து எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு இதை போட்டு இது நீங்கள் எந்த செட்டை வேணால் வச்சு பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ரெண்டை மட்டும் வச்சு பண்ணணும், அதில் இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இதை ரெண்டையும் வச்சு ஃபஸ்ட்டு வச்சு ரெண்டாவது இதை எழுதி பிக்கு பி அடியை வச்சு ஃபஸ்ட்டு ஏஐ கண்டுபிடிச்சோம். அந்த ஏஐ ஃபஸ்ட்டு இருக்க ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பிஏ கண்டுபிடிச்சோம். ஓகேவா? அப்புறம் ஏபிஐயும் வச்சுக்கிட்டு அடுத்து கொடுத்துருக்கு இதை செஞ்சுருக்கோம். ஓகேவா? புரிஞ்சா? ஏபின்ட்டு இந்த நீளத்தை வச்சு உயரத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் உயரத்தை வச்சு நீளத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான சம் தான். நீங்கள் திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஓகேவா? இதோட முடிஞ்சிருச்சு 1.3. நம்ம அடுத்து நம்ம இதில் பார்த்ததில் இதுதான் கொஞ்சம் பெரிய சம்னு நினைக்கிறேன். அடுத்து 1.4க்கு நம்ம போவோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கிராஃபு அது ஒன்று தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.